அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவருக்கு மறு உத்தரவு அறிவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நாமத்தை நான் அறிந்திருக்க வேண்டும். என்னை சிங்கத்திலே போட்டாலும் யார் வெளியே தொட முடியாது. ஒரு சின்ன கீறு கூட சிங்கம் கடிக்கிறதுல தன்னுடைய நிலத்தால கூட என்னை கீற முடியாது. காரணம் என்ன? தேவன் என்னோடு அதான் நம்முடைய நாமம். அதான் நம்முடைய நாமம். அக்கினிக்குள்ள பண்ணப்பட்ட வேதம் சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் அக்கினி வாடை கூட இருக்க இல்லையா? வாடை கூட இருக்க இல்லை. ஏனென்றால் தேவன் சர்வ வல்லவராய் அங்கே இருக்கிறார். குழிக்குள்ளே போட்டார்கள். ஏசப்பாப்பு அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்சு என்னத்துக்கு போனாங்க? மூன்றாவது என்ன செய்யறதுக்கு மரியாதை போனாங்க? கந்தர்வம் கூடாது. வாசனை திரவியங்களை போட்டு இவங்களை பொறுத்தவரை என்ன இப்படியே வச்சு என்ன செய்யலாம்? பூ போட்டு கந்தர்வம் போட்டு வாசனை திரவியங்களை போட்டு நாம் உயிரோடு செய்த மாதிரி என்ன செய்யலாம்? தாளாட்டலாம். வேதம் சொல்றது அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. சீசர்கள் கர்த்தரை அறியவில்லை. மரியாதை சொல்றது மரியாதோ கர்த்தரை அறியவில்லை. அதான் நமக்கு போதுனா. எப்படி அறியாம போனீங்க? பிரிஞ்சு எத்தனை நாள்? கர்த்தர் உங்களை விட்டு போய் எத்தனை நாள்? சில நாட்கள். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கர்த்தரை மறந்துக்க முடியுமா? இல்ல. ஆனா என்ன நடந்தது? அவர் உயிரோடு எழுப்பார் என்ற நம்பிக்கை எள்ளளவு இல்லை. அந்த நம்பிக்கை எள்ளளவு கூட இல்லை. அதனாலதான் அந்த உயிர்த்தெழுந்து இருக்கிறவரை பார்த்து இவர் அவரை இருக்க முடியாது. ஏன்? அவர் உயிரோடு இல்லை, அவரை யாரோ தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்தை தான் இப்ப தேடுறாங்க. யோசிச்சு பாருங்க. நம்முடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட விசுவாசம் கூட்டிக் கொள்ளலாம். நம் கர்த்தரை சரியாக பற்றிக் கொள்ள வேண்டும். வேறொருடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உனக்கு அடைக்கலம் கிடைக்குமே. அவனுடைய நாமத்தை அறிந்திருந்தான். அவர் எப்படிப்பட்ட நாமம் வேதம் தெளிவாய் சொல்றது. அவருடைய சக்திகளுக்குள்ள இருக்கிற நீ சிங்கத்தின் மேல நடந்து பெரிய பாம்பின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தை மானசிகத்தை மிதித்து போடுவார். அதனால அந்த சத்துரு நம்முடைய காலங்களே மிதிக்கப்படுகிறான தவிர அவன் நம்மை மிதிக்க முடியாது. என்னுடைய பாதத்தில் நீ இருந்தால் அவனை மிதிப்பாய், வெளியே போனால் அவர் உன்னை மிதிப்பார். அதனால தேவன் அவரை எப்படி தான் நெருங்கி செல்வது? நான் கண்ண முன்னா பாடுகிறேன். அவருடைய பாதத்தில் விழுந்து படிந்து உண்மைதான் துதிக்கணுமே, கண்மூடி கிடந்து உண்மைதான் தழுவி அடைக்கணுமே. அதுதான் வழி. கண்ணை மூடி கத்தத பாத்துல இருந்து என் அடைக்கலமே, என் கோட்டையே, நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கலங்கெடுப்பா? நீர் இருக்கிறீரே சர்வ வல்லவர். எப்படி சொல்லணும்? சிங்கத்தின் வாயை காப்பாற்றுகிறவர், அக்கினியிலிருந்து காப்பாற்றுகிறவர், சிலுவையிலிருந்து உயிர்ப்பிக்கிறவர், மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறவர், செத்து போன சர்வத்தை உயிர்ப்பிக்கிறவர். நீர் அல்லவா என்னுடைய தேவன். எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி அவர் செய்த அற்புதங்களை, பழைய ஏற்பாட்டில் நம்முடைய ஜனங்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி 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 அவரை துதித்து அவருடைய பாத்துக்குள்ள போகும் பொழுது உன்னை அறியாமல் என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? பலம் வந்துடும், தைரியம் வந்துடும். இப்படி சொல்லுவாய், நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நீரன் கண்மலை. அதுதான் விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், துடன் கொள்ளுங்கள். இது மிக முக்கியம். இந்த உறுதி, உறுதியான வசனம் உள்ளவன் தான் மற்றவர்களுக்கு போய் சொல்லுவான், பயப்படாத கர்த்தர் பார்த்து, பயப்படாத கர்த்தர், பயப்படாத கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்படி பார்ப்பாங்க. என்ன விசுவாசம் இந்த மனுஷனுக்கு? என்ன விசுவாசம்? என்ன தட்டி சொன்ன கர்த்தர் பார்த்து கொள்வாரு. இல்ல என்ன பிரதமர் ஒரு மாதிரி எந்த பிரச்சனை ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கொள்வாங்க. அவருடைய பிரச்சனை இவர் சொல்லி ஒப்பாரு வைக்க, இவர் பிரச்சனை அவர் சொல்லி ஒப்பாரு வைக்க, ரெண்டு பேரும் அழுது போட்டு அப்படியே பிரிச்சு போவாங்க. பிச்சைக்காரன் தேவன் நமக்கு தைரியத்தை தருகிறவர். தைரியம், தைரியம் கொண்டு எப்படி தைரியம் இருக்கும்? இப்படித்தான் தேவனுடைய பாதத்துக்கு போவது, அவருடைய பாதத்தில் நின்று சொல்ல வேண்டும், அவரை மகிமைப்படுத்தும். அவருக்கு கீழே போய் அவருடைய பாதத்தை பண்ணி பிடிச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அவரை பார்த்து சொல்லணும், நீர் அடைக்கலம், நீர் கோட்டை, நீர் கண்மலை. அரசியல்வாதியை தோடு தூக்கி வச்சுட்டேன், நாளைக்கு அவன் அரசியல் தள்ளப்பட்டுவான். அவனை தூக்கி வச்சுட்டு அவனுக்கு பொய்யா அவனை துதிப்பாங்க. பொய், அண்ணன் அப்படி செய்தார், அண்ணன் இப்படி செய்தார், அவர் எத்தனை பேரை கொலை பண்ணினார், எத்தனை பேருடைய வாழ்க்கை கெடுத்தா தெரியாது. அண்ணன் அப்படி செய்தார், அண்ணன் இப்படி, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. இதே ஆள் இவர் போய் அடுத்த முறை எங்க
போய் நிற்பார், இன்னொருத்தரோட எதிரியோட போய் நிற்பார். அவனை தூக்கி தோல்ல வச்சுட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. இதான் அரசியல். ஆண்டவர் அவருடைய பாதத்துக்கு நான் போகும்பொழுது அவர் எதிர்பார்க்கிறது என்னை துணிச்சு மகிமைப்படுத்து, என்ன மகிமைப்படுத்து. நான் அதுக்கு பாத்திரன். இவன் பாத்திரன், எல்லாரும் மகிமைப்படுத்துறாங்க. நானோ பாத்திரன். சாத்தானை தூக்கி தோல்ல வச்சு சுமந்து கொண்டு மகிமைப்படுத்துறாங்க, தேர்ல வச்சு மகிமைப்படுத்துறாங்க. அவருக்கு முன்னாலே தங்களை சரத்தை குத்தி, வாயை குத்தி, அதை குத்தி, இதை குத்தி, எல்லாம் பெரிய பெரிய அந்த காவடி இந்த காவடி எல்லாம் போட்டு சிறு பிள்ளைகள் கூட தங்களை அர்ப்பணித்து அவரை மகிமைப்படுத்துறாங்க. யாரு? சாத்தானே. ஆனால் சர்வ வல்லவருடைய பிள்ளைகளோ அவரை மகிமைப்படுத்துறது எப்ப பார்த்தாலும் வீட்டுல குறையான பேச்சுக்கள், முறுமுறுப்பான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள் தேவன் எதிர்பார்க்கிறார். தன்னை நான் அவருடைய பாதத்தில் சொல்ல வேண்டும், கர்த்தாவே நீர் இருக்கிறீரப்பா, என்னை சூழ 1000 10,000 பிரச்சனை வந்தாலும் எதுவும் அடங்காத கர்த்தாவே நீர் கூட இருக்கிறீர், இதெல்லாம் பார்த்துக்கொள்வேன். ஞானமான காரியம் அவரை மகிமைப்படுத்தி அவற்றை பார்த்து எல்லாவற்றையும் கொடுக்குற எல்லா 1000 பிரச்சனையை கொண்டு போய் அவற்றை பார்த்து நீர் பார்த்துக் கொள்ளுங்க. அவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீர் பார்த்துக் கொள்வேன், நீர் பார்த்துக் கொள்வேன். அதான் ஒரே வழி. உனக்கு தைரியம் வந்து நாம சொல்லுவோம், எனக்கு இருக்கிற அத்தனை காரியங்களை பார்த்துக் கொள்ள ஒருவர் இருக்கிறார், அவரை நான் அறியாமத்தான் இவ்வளவு காலம் இருந்தேன். தெரிய வேண்டும். கடைசி ஒரு வாசத்தை வாசிப்போம். யோவான் எடுத்துக் கொள்ளுங்க. வாசத்தை நான் முடிக்க போவோம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ள. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். தெளிவாய் சாட்சி என்ன சொல்லுகிறார்? இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்களே இருக்கிறவர்கள். எதை வச்சு சொன்னார்கள்? இவர்கள் பேசுகிற தைரியத்தை வச்சு, அவருடைய பாதத்தில் இருக்கிறவர் பேசுகிற தைரியத்தை வச்சு மற்றவர்கள் சொல்லுவார்கள் இவர்கள் யாரும் இருக்கிறார்கள்? படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதைகள், ஞானமற்றவர்கள். இவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இவர்கள் யாரு? இயேசுவோடு இருக்கிறவர்கள். நம்ம பார்த்து சொல்லுவோம், இவர்கள் யாரு? தேவனோடு இருக்கிறவர்கள் அல்லது இயேசுவோடு இருக்கிறவர்கள். அதான் சாட்சி. நம்ம பார்த்து என்ன சொல்றாங்க? யார் இருக்கிறவர்கள்? நம்முடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்கள் நம்ம என்ன சாட்சி சொல்றாங்க? யாரோடு இருக்கிறவர்கள்? வேதம் சொல்றது படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமைகள். அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்ட உடனேயே அதை கேட்டுக்கொண்டவர்கள் கொடுத்த சாட்சி இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள் அல்லது இருந்தவர்கள் இருக்கிறவர்கள். அதை தேவன் நம்மளுக்கு இருப்பாங்க. நாம பேசுறதை பார்த்து சொல்லணும், இவர்கள் யாரோடு இருக்கிறவர்கள்? தேவனோடு இருக்கிறவர்கள். எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவரோடு இருக்கிறவர்கள். வேதமையும் படிக்காதவர்கள் கூட இயேசுவோடு இருந்தா படிச்சவன் தான். முட்டாளன் இயேசுவோடு இருந்தா ஞானியா மாறிடுவார். அதான் உண்மை. வேதம் சொல்லுது இயேசு கல்லாதவர், அவர் படிப்பறிவு அற்றவர். வேதம் சொல்லுது அவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு ஸ்கூலுக்கு போகல. அதுக்கு காரணம் நாம சொல்ல முடியாது, அவருக்கு விருப்பம் இல்லை. அவருடைய குடும்ப சூழல். முதலாவது பிள்ளை, 6 சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும். தகவல் சிறு வயதிலேயே கண்ணை மூடிவிட்டார். குடும்பத்து சுமையை தோளிலே சுமந்த நம்முடைய ஆண்டவர். யாரும் சொல்றீங்களா? அவருக்கு என்ன தெரியும்? எங்கட குடும்ப பிரச்சனை எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய இயேசப்பாக்கு எல்லாம் நம்மோடு இருக்கிறவருக்கு எல்லாம் சகலமும் தெரியும். குடும்பத்தை சுமந்த தாய் தன்னுடைய சகோதரர்களோடு சுமந்த அவர் தனக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடிய வசதியே இருக்கிற ஸ்கூல் இருந்தது, பெரிய ஸ்கூல் எல்லாம் இருந்தது. என்றால் அவருக்கு பின்பதாக இருந்த பவுல் நாம் பார்க்கிறோம். அவர் படித்தார், சமாரியருடைய பாதத்தில் படித்தார்கள். நிச்சயமாய் படிப்பிக்கிறதுக்கு வைத்தியர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள், வாத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவரோ போகவில்லை. ஆனால் அவரோடு கூட இந்த பேதம் உள்ளவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? இவர்கள் யார் உள்ளவர்கள்? கதைக்கிற விதத்தை பார்த்தாலே இவங்க இயேசுவோடு இருக்கிறார்கள் என்று தெரியுது.
நம்ம பார்த்து இவங்க கதைக்கிற விதத்தை பார்த்தா இவங்க உன்னதமானவுடைய மலையிலே சர்வ வல்லுட நிலையில இருக்கிறவங்க மாதிரி கதைக்கிறாங்களே. எதுக்கு சொல்றாங்க? நான் ஒன்றுக்கு பயப்படேன், என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாங்க, அதனால எனக்கு பயமே இல்லை. இவன் சொல்றது, நம்ம சொல்றதை பார்த்தா கேட்கிறவர்களுக்கு உற்சாகம். அவன் சாட்சி சொல்லுவான், இவன் தனியா இல்லை, இவரோடு இருக்கிறவன் ஒரு பெரியவன். நம்முடைய வார்த்தை இதை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் தெளிவாக இணைப்பட்டார். உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அன்றைக்கு அவர்களை குறித்து என்ன சொன்னார்கள்? இவ்வளவு தடவை வாசிச்சிருக்கிறோம், ஆனா ஆண்டவர் அதை குறித்து பேசவே இல்லை. வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். அவர்களை அன்று அப்படி சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு நீங்க என்னோடு இருந்தா உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல உங்களுடைய வார்த்தை. இவர்கள் தேவனோடு இருக்கிறவர்கள். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிறதே நான் எப்படி தனக்குள்ளேயா இருக்க வேண்டும். அவன் பொய்யை விளக்க விரும்புகிறான். ஒருவரும் இந்த சபையில பொய்யா இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறது போல வந்து நடிக்காதீங்க. ஆராதிக்கிறது போல கையை உயர்த்தி அல்லேலூயா இவரை விட்டு ஆடிக்க. இவர் 3 பேரிடத்தை முடிச்சு கொள்வார். 3 பேரிடத்தை முடிச்சுடுவார். அல்லேலூயா. பக்கத்துல ரோவில் உதவி நிற்கிறான். எல்லாரும் போங்க. ஆராதனை வீரர். சில பேர் வீடியோ ஆராதனை. என் முன்னுக்கு வீடியோ வச்சுட்டா எல்லாரும் கண்டம் திறந்தவரெல்லாம் கண்ட முடியும். சும்மா வீடியோ இல்லாட்டி எத்தனை கண்ட முடிந்து வேடிக்கை வாங்குறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். அப்படி நடக்கிறது. வீடியோ பண்ணினா எல்லா சகோதரிகளும் அப்படியே கண்டு திறந்து பார்த்து வீடியோ எடுக்கிறாரா? எடுக்கிறது என்னதான் எடுக்கிறாரா? அவர் தான் அவருக்கு நேரா வீடியோ திரும்ப யாரை ஆராதிக்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? இவருடைய சமூகத்துக்கு வந்துட்டு அவருடைய உள்ளம் சர்வ வல்லவரிடத்தில் போயிடுவார். கடைசி 5 வசனத்தை வாசிச்சு ஏசாயா 26 வாசிச்சு 26ஆம் அதிகாரம் 9வது வசனம் குறிப்பு. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். நான் அவருடைய சமூகத்துக்கு போயிட்டா என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் என்ன செய்ய ஆரம்பிக்கிற வேணும்? அவரை தேட ஆரம்பிக்கிற வேணும். சமூகத்துக்கு வந்துட்டு அதுதான் மேலே கண்ணை முடிச்சு